Hi friends, welcome to Tastytastysamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா சோயா பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். சோயா பன்னீரை டோஃபுன்னு கூட சொல்லுவாங்க. சோயா பன்னீர் எதுல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ்ல பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பால்ல இருந்து பன்னீர் எடுப்பாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் பன்னீரில் கூட செய்யலாம். நார்மல் பன்னீர் கம்பேர் பண்ணும்போது சோயா பன்னீரில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி, அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட் கம்மி. ஸோ அதனால் நான் சோயா பன்னீரில் பண்ணுறேன். ஒரு ஸ்மால் டிப் சொல்கிறேன். நீங்கள் எப்போ பன்னீர் வாங்கினாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரை வச்சு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மில்க் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சிடணும். ஏன்னா பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சோக்காயிருக்கும். அந்த சோக்காயிருக்க தண்ணிலாம் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இப்படி 2 கையெல்லாம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை வந்து மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் பிரியாணி பண்ணுறதுக்கு. கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணுறேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் லிட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இங்கே நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சோக் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் சோக் பண்ணணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் பொல பொலன்னு வரும் உங்களுக்கு. 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ, கொஞ்சம் புதினா, 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் ஆனியன் போதும். அதிகமாக ஆனியன் போட்டிங்கன்னா பிரியாணி இனிக்க ஆரம்பிச்சிடும். பிரியாணிக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே நான் ஆனியன்ஸ் தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் போட்டு சாட் பண்ண போகிறேன். நீங்கள் பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சாட் பண்ண போகிறோம். ஆனியன் நீங்கள் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப டைம் எடுக்காது. பிரியாணியோட டேஸ்ட்டே நீங்கள் ஆனியன்ஸ் வதக்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு ரைஸ் வடித்து கொட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் எண்ணெய், அரிசிக்கு தகுந்த உப்பு, இது மொத்தத்தையும் போட்டு தண்ணி கொதிக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா தலப்புலன்னு கொதிக்கணும். அப்போது அரிசி ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, மேரினேட் பண்ணியிருக்க பன்னீர் போட்டுருங்க. கூடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கிளந்து விடுங்க.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி கேஸை சிம்மில் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மீன்வைல் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் டிப் சொல்கிறேன். மசாலாவும் ரைஸும் ஆல்டர்னேட்டிவாக குக் ஆகணும். அப்போ தான் நீங்கள் மசாலா குக் ஆனதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தம் பிரியாணிக்கு ரைஸ் ஓவராக குக் ஆகக்கூடாது. 80 to 90% குக் ஆகிருந்தால் போதும். சட்டுன்னு குக் ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்மால் டிப் சொல்கிறேன். நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணும் போது லிட்டில் இருந்து தண்ணி விடும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கீழே விடாமல் அந்த மசாலாலே விடுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா குக் ஆகும்போது ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். நீங்கள் அதிலே விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு ஸ்மால் டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே கக்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் தம் போடும்போது அடி பிடிக்காது. திக்காகிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். இப்போ வடிச்செடுத்த சாதத்தை இந்த மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மொத்தமாக கொட்டிடக்கூடாது. ஒரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா மாதிரி போடணும். எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா மாதிரி போடுங்க. சாதம் போட்டுட்டு இப்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லோ கலர் டெக்ஸ்சருக்காக நான் கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி விடுறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணுறதால நல்ல ஃப்ளேவர் கூட தரும் உங்களுக்கு. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன்ஸ், அந்த ஆனியன்ஸை மேலே தூவி விடுங்க. ஆனியன் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ லிட் போட்டு மூடி தம்க்கு ரெடி பண்ணிடலாம். தம் போட ஒரு தோசை தவாவை கேஸில் 10 மினிட்ஸ்க்கு வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். தோசை தவா ரொம்ப ஹாட்டாக இருக்கணும், அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பேன் தூக்கி இந்த தோசை தவால் மேலே வச்சு தம் போடலாம். பாருங்கள், தோசை தவா மேலே பேன் வச்சாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக் ஆகிடும். நல்லா பூத்து வந்திருக்கும், பார்க்கலாம். 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகிருந்தது. இப்போ பாருங்கள், திறந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி அழகாக பூத்து வந்திருக்குன்ட்டு. நீங்கள் கிளறும் போது சைட்லேருந்து கிளந்து விடணும், நடுவில் கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். சைட்லேருந்து அப்படியே லேசாக கிளந்து விடணும், அழுத்திலாம் கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். பாருங்கள் அரிசி எப்படி நீட்டாக உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பன்னீர் தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எப்படி கிளந்து விடுறேன்னு பாருங்கள், சைட்லேருந்து தான் கிளந்து விடுறேன். இப்படி கிளந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையவே உடையாது. பன்னீர் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.